வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் பள்ளி அரையாண்டு தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டது. 13 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் நேற்று முதல் வழக்கம் போல் செயல்படுகின்றன. தொடர் விடுமுறையை ஈடு செய்வது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வந்தனர். தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு தேர்வுகள் நடத்தப்படும் நிலையில் வெள்ளம் பாதித்த 4 மாவட்டங்களுக்காக தேர்வுகளை தள்ளி வைப்பது மாணவர்களின் நலனை பாதிக்கும் என்பதால் அரையாண்டு தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அட்டவணைப்படி தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை ஈடு செய்ய சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மாவட்டத்தில் நேற்று விடுமுறை அறிவிக்கப்பட்ட 24 பள்ளிகளுக்கு மட்டும் நவம்பர் 29ஆம் தேதி வரை விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை நீர் வடியாததாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளி கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.